நான் ஏன் கணிப்புல தான் நிற்பேன். கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவங்களை பற்றி நான் குறை சொல்லல. அன்னைக்கு எடுக்கும்போது அப்படி இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். பட் இந்த ரங்கராஜ் பாண்டே வந்து பிரார்த்தனை பண்றாருன்னு ரங்கராஜ் பாண்டே செயல் பிரார்த்தனைங்கிறத நான் சொல்றேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ரெட்டலையை மீறி 1.1 மட்டுமே எடுக்க முடிஞ்ச சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 8.2 விழுக்காடு ஓட்டு வர இன்னைக்கு வந்துட்டாரு. பாஜகவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய ஓட்டோட அசம்பிளிக்கு ஓட்டு குறைவா தான் பேசிக்கலா வரும். அது அண்ணாமலை ஹீரோவா எடுத்த ஓட்டு. எடப்பாடி இடைத்தேர்தலில் புறக்கணித்து மிக 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 தவறுன்றீங்க. ஏன் கருணாநிதி புறக்கணிக்கவில்லையா? உங்க கருத்தை நான் முழுமனதோட உண்மைன்னு ஒத்துக்கிறேன். உண்மையை மறைச்சுக்கிட்டு நான் மு க ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இல்ல. அங்கேயும் திமுக உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஓட்டு காங்கிரஸ் விழக்கூடாதுன்னு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. அதனாலதான் சீமான் வந்து இப்பெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப ஓங்கி அடிக்கிறார். கவனிச்சிங்களா? சீமான் ஏமாளி இழிச்சவன் நினைச்சீங்களாடா? இழிச்சவாய் பசங்களா, இழிச்சவாய் பசங்களாகவே போட்டு பின் பண்ணுனா அந்த இடத்துக்குள்ள சி.வி. சண்முகம் மத்திய அமைச்சராகனு பயந்துட்டாரு. சி.வி. சண்முகம் இது தெரியாம அடியாளாட்டு எனக்கு வழக்கு போடுறாரு, எனக்கு எதிரா. அவர் சொன்னாரு, பாவம் இந்த அடியாள் தன்மைக்கு அறிவு அவ்வளவுதான். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். என்ன சார், நீங்க என்னவோ திமுக 45% அதிமுக 35% எடுக்கும், அது வெற்றி பெறும் திமுக தான்ட்டு சொல்றீங்க. அப்படி உறுதியா சொல்றீங்களா சார்? இன்னும் 3 மாசம் கிட்ட இருக்கு, எப்படி சார் அது சொல்றீங்க? இல்ல, நான் அதிமுக நான் சொல்லல, திமுகவுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் சொல்றது என்ன அடிப்படையில சொல்றேன்னா, 2019 அவங்க 53 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. 2021 45 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. 2024 அவங்க 47 விழுக்காடு வாக்கெடுக்கிறாங்க. ஒரு 3 தடவை ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு ஜோதிபாசு தலைமை கொடுத்த மாதிரி ஒரு 45க்கு மேல 3 தடவை வந்துட்டாங்கிற ஒரு அடிப்படையில நான் சொல்றேன். அதுவும் 2024 ராகுல முன்னிறுத்தல. அதனாலதான் இப்ப ராகுலுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஸ்டாலின் ராகுல் பேச்சுவார்த்தையில 29 நம்மளை முன்னிறுத்த மாட்டாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ராகுலுக்கு இருக்கு. ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு சொல்லும் போது ஸ்டாலினை மையமா வச்சு விழுந்த வாக்குங்கிற அடிப்படையில நான் அதை சொல்றேன். இன்னும் சொல்ல போனா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் சென்ட்ரிக்கா, இந்திரா காந்தி குடும்ப சென்ட்ரிக்கா ஒரு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலோட வரும்போது இடைத்தேர்தல் நடந்தா அந்த இடைத்தேர்தல் வாக்கை விட அந்த காங்கிரஸ் குடும்ப லீடர்ஷிப்புக்கு வந்து ஹெவியா ஓட்டு போகும். ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஒரு கட்சி இருக்கும் போது இப்படி ஒரு அணி அமைஞ்சதுதான். 2019 கூட திமுக அணி பாராளுமன்றத்துக்குள்ள எடுத்த சிக்மன்ற உள்ள ஓட்டை இடைத்தேர்தலுக்குள்ள எடுக்க முடியல. அதிமுகவே கணிசமா ஜெயித்துட்டாங்க 2021 சட்டமன்ற தேர்தல். ஆமா ஆமா 2024 விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சட்டமன்ற வேட்பாளருக்கு தாரகை கற்பட்டுக்கு ஓட்டு அதிகம், விஜயவசந்த் பாராளுமன்ற வேட்பாளரை விட. அது மட்டுமல்ல, அதிமுக 4வது பேட்டி தான் ஜேவிசி சிறாம் போன்ற சர்வே நண்பர்களுக்கு வந்து அந்த வரலாற்றை மறைச்சிட்டு சர்வே பண்றாங்க. ஜேவிசி சிறாம் நண்பர் தான், ரங்கராஜ் பாண்டே நண்பர் தான். அதைத்தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால சர்வே பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க சர்வே சொல்லிட்டு அது அவங்க தொழில், வாழ்த்துக்கள், அது வேற. நான் என் கணிப்பாட்டு 45 தாண்டிரும் திமுக அணின்னு நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்த ஒரு பிரபல நாளிதழில திமுக 33%, அதிமுக 38%, ஏறக்குறைய 2க்கும் இரடி 5%. ரங்கராஜ் பாண்டே பண்றது ஃப்ராடு, தினமலர் பண்றது ஃப்ராடு. தினமலர் ஃப்ராடு, ரங்கராஜ் பாண்டே ஃப்ராடு. தினமலர் ஃப்ராடுங்கிறதும் போட்டு, ரங்கராஜ் பாண்டே ஃப்ராடுங்கிறதும் போட்டு, இதுக்கு மேல நீங்க இதை பேசாண்டா. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சரி, ரங்கராஜ் பாண்டே ஃப்ராடு, தினமலர் ஃப்ராடு, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க குட்டிக்கண்ணன். சரி சார், இதே திமுகவின் கருத்து கணிப்பாளர் எடுக்கிறத சபரீஷிந்து பென் ஷோ டைப் ஐபேக் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க?
133 தொகுதி வெற்றி பெற்ற 2021 இப்பொழுது அது 45 தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க சார். எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியல. எனக்கு தெரியாதுன்னு நான் கருத்து சொல்ல முடியாது. அப்ப அப்பனா நீங்க சொல்றீங்க 45 விழுக்காடு திமுக எடுக்குங்க. நான் 48 எடுக்கும்னு நான் சொன்னேன். 47 எடுத்தது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். 3லயும் டெபாசிட் இழந்தாரு. 35 விழுக்காடு அங்க வரும்னு அத்தனை பேரும் போட்டான். 8 விழுக்காடு தான் திருநெல்வேலியில வந்தது. நான் ஏன் கணிப்புல தான் நிற்பேன். கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவங்களை பற்றி நான் குறை சொல்லல. அன்னைக்கு எடுக்கும்போது அப்படி இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். பட் இந்த ரங்கராஜ் பாண்டே வந்து பிரார்த்தனை பண்றாருன்னு ரங்கராஜ் பாண்டே செயல் பிரார்த்தனைங்கிறத நான் சொல்றேன். என் தம்பி பிரார்த்தனை பண்றான். அப்பனா நீங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறது அந்த 45% திமுக எடுக்கும், அது இன்னும் 100 நாள் கழித்து அதில் மாற்றமும் உருவாகலாம் என்றீங்க. தெளிவா நான் சொல்றதுக்குள்ள காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் 3 தடவை அங்க 45 தாண்டிட்டாங்க. அது 19, 20, 21, 24 ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாடு நான் அதை சொல்றேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிற திமுக கூட்டணியை விட கம்பேர் பார்க்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? நான் அதை எப்படி பாக்குறேன்னா, தரவுகளின் அடிப்படையில பாக்குறேன். சீமான் வந்து ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். உண்மைதானே? உண்மைதான். இன்னைக்கு சீமான் 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அப்ப சீமான் வந்து எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால, எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போனதுனால இது சிபி சண்முகம் கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு. உண்மை. நான் தரவின் அடிப்படையில தான் சொல்றேன். அந்த அடிப்படையில சீமான் 8.2 விழுக்காடு 2.5 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட வந்துட்டாரு. அப்ப ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ரெட்டலையை மீறி 1.1 மட்டுமே எடுக்க முடிஞ்ச சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 8.2 விழுக்காடு ஓட்டு வர இன்னைக்கு வந்துட்டாரு. 2024 எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இந்த உண்மையை ஜேவிசி ஸ்ரீராமோ ரங்கராஜ் பாண்டே சொல்லிக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களை ஆனஸ்ட் நான் சொல்லிடுவேன். அதுலதான் எனக்கு சிக்கல் வருது. சரி, இதை நீங்க சொல்லாம கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க. சரி, இப்ப திமுகவில் இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் உறுதியாக தெரியவில்லை. விசிகா இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, மிற்ற மக்கள் நேயம் மனித கட்சி, கொங்கு ஏதோ சின்ன சின்ன கட்சி இருக்கு. அப்படி இருக்க இங்க பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, பாமக, டிடிவி தினகரை, அமமுக, இப்படி இல்லாம சில ஜாதிய கட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கிற போது வாக்கு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு அதிகம். அதனால 2026 அதுதானே எட்ஜி எடுக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பாக்குறோம்னா, இந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு வந்து எடப்பாடி தலைமைக்கு விழாது. 24 மோடியை ஏமாத்திட்டாருங்கிறதுல மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்கலாம் கோவத்துல இருக்கிறான். அந்த ஓட்டு அண்ணாமலை முதல்வர்னு அண்ணாமலை ஒரு லீடர் ஆட்டு ஹீரோவா நினைச்சு விழுந்த ஓட்டு. இப்ப அந்த ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு போகும் நான் கருதுறேன். ஏற்கனவே இதுல நீங்க மாறுபடலாம், சர்வே கோஷ்டி எல்லாம் இதுல மாறுபடலாம், ரங்கராஜ் பாண்டே சேவி ஸ்ரீராம இதுல மாறுபடலாம், மற்ற சர்வே ஆட்களும் மாறிப்படலாம். ஆனா ஏற்கனவே சீமான் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிய 2 ஜாதி கட்சியா போன சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடிய பலகீனப்படுத்தி தான் 8.2க்கு வர்றங்கிற மறுத்தா அவங்க அறிவு நாணயமற்றவர்கள், இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட். ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட்னு அர்த்தம். நாளைக்கு உள்ளதை நீங்க என்னவும் சொல்லலாம், அதுல நான் மாறுபட்ட கருத்துக்கு வரல. ஓகே, அப்போ நேத்து நடந்ததை நீங்க மறுக்க முடியாது. சரிதான குட்டிக்கண்ணன்? நாளைக்கு வர்றதே நான் சொல்றேன். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு மோடி பிரதமர்னு வந்த ஓட்டு. பாஜகவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய ஓட்டோட அசம்பிளிக்கு ஓட்டு குறைவா தான் பேசிக்கலா வரும். அது அண்ணாமலை ஹீரோவா எடுத்த ஓட்டு. அந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. காரணம், எடப்பாடி வந்து 2024 மோடிய பக்கத்துல இருந்து 330 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்லிட்டு ஏமாத்தினவர் மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் பிச்சிங். அதனால அசம்பிளியை பொறுத்தவரை அந்த ஓட்டு சீமானுக்கு கணிசமா போகலாம். ஒருவேளையில பிஜேபிக்கு 50 சீட்டுக்கு மேல கொடுத்து ஒரு இந்துத்துவா இதை பண்ணுனா ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கணும். நீங்க சொல்றது 2024 பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலையால் பாஜக 18% எடுத்தது. இப்ப 2026 அது எவ்வளவுதான் கிடைக்கும் பாஜக உங்களுடைய கணிப்பு பிரகாரம்? அதாவது எடப்பாடி எவ்வளவு சீட்டு கொடுக்காருங்கிற நம்ம பார்க்க முடியும். அப்படிங்களா? ஆமா, அவர் குறைவா சீட்டு கொடுத்துட்டாருன்னா பிஜேபிக்கே ஓட்டு குறைவுதான், ஓட்டு வராதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்பட நீங்க வந்து காங்கிரஸ் விட பாஜக அதிக வாக்கு சதவீதம் கொண்டு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அதுக்குள்ள சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கணும். காங்கிரஸ் வந்து
விஜய ஒரு ஆப்ஷனா காட்டி திமுக சீட்டை வாங்கிடுவான் போல தெரியுது. சரி, நீங்க சொல்றீங்க திமுகவில் காங்கிரஸ்க்கு எவ்வளவு தொகுதி அதிகமா கொடுக்க கொடுக்க திமுகவின் வெற்றி சதவீதம் குறைவு. அதே போல அதிமுகவில் பாஜக அதிக தொகுதிகள் கொடுத்தா அது அதிமுக தோல்வி முகம் தானே இருக்கும். அப்படி இல்லை. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. இந்த சர்வே பார்ட்டிஸுக்கு நான் சொல்றேன், நீ சர்வே நடத்துக்க, பிழப்பு நடந்துக்க, போ, என்ன வேணாலும் பழச்சிட்டு போப்பா, பிழப்பு, வாழ்க வளமுடன். ஆனா நான் சொல்லக்கூடிய தரவுல குறுக்க வந்து அடிச்சு நொறுக்கிறோம் எவனாலும். அது எவனாலும் விட மாட்டேன். என் தரவை சொல்றேன் நான். ஐயா எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நின்னாரா இல்லையா? நிக்கல. ஐயா என்ன சொன்னாரு? தேர்தல் புறக்கணிப்புனார். தேர்தல் புறக்கணிப்பு காலகட்டத்தில் சீமான் கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து கவர்னர் அப்பாவுக்கு சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும்போது அது வாழ்த்து தெரிவிச்சாங்களா இல்லையா? பிரேமலதா அம்மையாரு, எடப்பாடி பழனிசாமி, KP முனிசாமி எல்லாம் இருக்கும்போது நாம் தமிழர் போய் வாழ்த்து தெரிவிச்சாங்களா இல்லையா? 36 விழுக்காடு வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடியில உண்டு. ஆனா அந்த வாக்குல 23 விழுக்காடு உதயசூரியனுக்கு போச்சா இல்லையா? போச்சு. எப்படி ரெட்டால ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு? போயிருக்குது. சரிதானா? ஆமா, விக்கிரவாண்டி முடிச்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. 12 விழுக்காடு வாக்கு மாம்பழத்துக்கு போச்சா இல்லையா? போச்சு. எடப்பாடிய ஒண்ணுமில்லைன்னு அடிச்சுதானே அண்ணாமலை மாம்பழத்துக்கு அந்த வாக்கு எடுத்தாரு. ஆமா. அண்ணாமலை தானே அன்புமணிங்கிற NDA கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆமா. ஆனா நாம் தமிழர் சீமானுக்கு 1 விழுக்காடு ஓட்டு தானே முன்னோட கூடுதலா போச்சு. ஆமா. அப்ப எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லங்கிறதான உண்மை. சரி. நீங்க தனிச்சு 214 உறுதியா நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்தி அடுத்தால 17 விழுக்காடு வருவன்னு சொல்லக்கூடிய சீமான் கிட்ட எத்தனை பேர் குட்டிக்காரணம் போய் கூட்டணிக்கு வந்திருக்கன்னு சொன்னாலும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத 2 ஜாதி கட்சியா போன அதிமுகவை நான் பலகீனப்படுத்தி 17% வருவன்னு தானே சீமான் ஆணித்தரமா இருப்பாரு. நீங்க சொல்றீங்க, அதாவது எடப்பாடி இடைத்தேர்தலில் புறக்கணித்தது மிக 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 தவறுன்றீங்க. ஏன் கருணாநிதி புறக்கணிக்கவில்லையா? 5 இடைத்தேர்தல் புறக்கணிச்சாரு. அப்படி இருக்க இப்ப எப்படி ஆளுங்கட்சியா வந்தது ஸ்டாலின்? சொல்லுங்க. இன்னும் கேட்ட பாராளுமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வாக்கு சதவீதம் பெரும் வித்தியாசம் இல்லையே. இது 21, 23. அப்பன்னா எடப்பாடி இண்டிவிஜுவலா 20% எடுத்திருக்காரு இல்ல. கேள்வி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் லெக்சர் பண்ணா பண்ணிக்கங்க. நான் என் சகோதரர் குட்டிக்கண்ணனுக்கு நான் அனுமதிக்கிறேன். பண்றீங்களா? இன்னும் கொஞ்சம். ஓகே. இப்ப பேசுங்க. நீங்க பேசுங்க சார். நான் கேட்டதுக்கு. அப்ப நீங்க தான் இப்போ பேட்டி கொடுக்க வந்திருக்கீங்க. நீங்க தான் இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் உங்ககிட்ட வாங்குறேன். ஜெயலலிதா விஷயத்திலையும் காலகட்டத்திலையும் அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் நின்னார். கேப்டன் விஜயகாந்த் நின்னவர் ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினார். ஆனா ஜெயலலிதா அம்மையார் வந்து திருமங்கலத்துல அவங்களே களத்துக்குள்ள இறங்கி விஜயகாந்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வந்தவாசியில கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் ஜெயலலிதா கிட்ட ஃபைட் பண்ணி பெருசா ஏற முடியாது. அவங்க 37 விழுக்காடு வந்துட்டாங்க அணியாட்டு. நாம பெரும் 10ல தான் இருக்கிறோம். அது நம்ம 10 வச்சுக்கிட்டு ஜெனரல் எலெக்ஷன்ல ஜெயலலிதாவை பலகீனப்படுத்த முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார்கிட்டே 41 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கலைஞர் வந்து புதுக்கோட்டையில வந்து ராஜேந்திர கீழே ஒருவேளையில பேருமோன்னு களத்தை விட்டு விலைக்கு போன தன்மைகள் அவர்கிட்ட இருந்தது. சாத்தாங்குளத்திலையும் புதுக்கோட்டையும் காங்கிரஸ் சாதகமான இடம். ட்ரெடிஷனல் டிஎம்கேக்கு அங்க செல்வாக்கு கிடையாது. அதனால நம்ம கீழே போயிருவோமோ 3வது போயிருமோன்னு கலைஞர் அச்சப்பட்டாருங்கிறத நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரை வந்து நான் 3வது திண்டுக்கல்ல 3வது போனாருங்கிறதையும், கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல 3வது போனாருங்கிறதையும், சங்கரங்கோயில்ல 3வது போனாருங்கிறதையும், கோயம்புத்தூர் அசம்பிளில 3வது போனாருங்கிறதையும் நான் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை நான் வெளிப்படையாட்டே உண்மையை துணை கொண்டு சொல்றேன். குட்டிக்கண்ணனுக்கு கருத்து, கலைஞரை பற்றிய உள்ள கருத்து 100க்கு 100 சரி. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு 3 வரை அடிக்கிறார். இதுதான் இங்க பிரச்சனை. எடப்பாடிய, NDA, விஜய 3 வரையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கிறார்.
இதை நம்ம மறைக்க முடியாது. கில்லிங் சர்வே பார்ட்டிஸ் இதை மறைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன். நீ சர்வே எடு, என்னத்தையும் போடு, நீ சொல்ல சரியாகுது தப்பாகுது, உன்னை நான் குறை சொல்ல, உன் பொழப்பு நல்லா ஓடட்டு, நீ வாழ்க வளமுடன், உன் வயிறு நிறையட்டுன்னு தான் சொல்றேன். அதுல எவன் வயிற்றுல நான் அடிக்கக்கூடிய தன்மை கொண்டவும் இல்லை. உன் வயிறு பெருக்கட்டு வளரட்டுன்னு நான் சொல்றேன். ஆனா சீமான் களத்துக்குள்ள பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலினை எதிர்த்து நிற்கும் போது அந்த களத்துக்குள்ள விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் சொன்ன என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வரல. விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்டாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. இதை நீ மறைச்சு பேசும்போதுதான் உன்ன நான் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ற களத்துல இருந்து போராடின சீமான குறைச்சி மதிப்பிடுறங்கிற அந்த கோபம் எனக்கு வருது. இதுல சீமான் ஈரோடு கிழக்கு களத்துல நின்னவரு எடப்பாடிய எப்படி விரட்டினாருன்னா, அதற்கு முந்தைய ஈரோடு கிழக்கு களத்துல சீமான் 5 விழுக்காடு வாக்கு இடைத்தேர்தலில் தன் ஈர்ப்பு சக்தியால் பிரச்சார வலிமையால உயர்ந்தாரு. அது ஈர்ப்பு சக்தியும் பிரச்சார வலிமையும் இல்லாம ஜாதி கட்சியா போன அதிமுக எடப்பாடி 2000 ரூபாய் கொடுத்தும் செங்கோட்டையனை தேர்தல் பொறுப்பாளரா போட்டும் தலைவர் பொதுச் செயலாளர் வெள்ளாள கவுண்டர் ஒற்றை தலைமை, தேர்தல் பொறுப்பாளர் வெள்ளாள கவுண்டர் செங்கோட்டையன், மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டர், கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டர் 2000 ரூபாய் கொடுத்தும் சீமான் ஒரு செங்குந்த முதலியார் கேண்டிடேட்டை போட்டு 5 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாரு. எடப்பாடியும் பாஜகவும், ஏன் அண்ணாமலை தான் அன்னைக்கு கூட இருந்தாரு, 30 விழுக்காடு வர வேண்டிய இடத்துல 25 விழுக்காடு போயிட்டாங்க. சீமான் 5 விழுக்காடு உயர்ந்து 6.3 விழுக்காடு சீமான் வந்தாரு. அப்ப சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியால சமூக நீதி குரலாக பிரதித்துவம் இல்லாத பறையர், தேவேந்திர குல வேளாளர், செங்குந்தர், முத்தரையர், உடையார், பன்னார், நாவிதர், குயவர் இந்த சமூகங்களின் பிரதிநிதியாக சீமான் களத்தில் இருக்க தகுதி படைத்தவருங்கிறதுனால அவர் எடப்பாடி பழனிசாமிய ஈரோடு கிழக்குல 5 விழுக்காடு ஏற்கனவே குறைச்சி இவர் உயர்ந்து அவர் தாழ்ந்ததுனால அடுத்த இடைத்தேர்தலிலும் அந்த ஒரு சோகமான நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். கொங்கு மண்டலத்திலே சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டாருன்னா மற்ற மண்டலத்துல டெபாசிட் இழக்க வச்சு போயிருவாருங்கிறது வெளி வந்துருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அந்த களத்தை விட்டு ஓடிட்டாரு. களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்துதான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு புரோக்கராட்டு சீமாங்கிட்ட போய் ஐயா கூட்டணிக்கு வந்திருக்கு, அவர் 214 தான் நிற்கிறான்னு தெளிவா நிற்கிறாரு. பார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ் இந்த தடவை ஒரு பெரிய ஜம்பிங் சீன மங்கில் மாதிரி பண்ண போறாரு. நீ வியாபாரத்துக்காக போறவனுக்கெல்லாம் இதை முதல்ல எழுதிக்கிட்டு நீ நியாயத்தை சொல்லக்கூடியவன் நியாயமானவன் சொல்லிக்கிட்டு நீ சீமான்ட்ட பேசு. சீமான ஏமாளி இழிச்சவன் நினைச்சீங்களாடா? இழிச்சவாய் பசங்களா, இழிச்சவாய் பசங்களாகவே போட்டு. சரி, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், 1991 இருந்து 2017 வரைக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. அது ஒண்ணு. அதுல டிடிவி தினகரன் தான் இங்க சென்னையில வின் பண்ணாரு, டெபாசிட் போச்சு. அதுதான் கணக்கு. அப்பன்னா இது நீங்க சொல்ற மாதிரி விக்கிரவாண்டியும் சரி ஈரோடு கிழக்கும் சரி கணக்கில் எடுத்துக்கலாமா? அது திமுகவுக்கு கணக்கில் எடுத்துக்க முடியுமா? அந்த சதவீதத்தை எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றது சீமானுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கலாம், ஆளுங்கட்சியால எடுத்துக்கலாமா? அன்றைய இதுக்கு ஆளுங்கட்சிக்கு அதிகார பலத்துல தான் ஓட்டு வருது, அதுல நான் எந்த சந்தேகம் படல. அதிகார பலத்துல ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு வரத்தான் செய்யுது. அந்த அதிகார பலத்துல வர்ற ஓட்டு ஒரு 10% தான் இருக்கும், 10-15% தான் இருக்கும். மீதி சதவீத வாக்கு வருது. அந்த வகையில தான் இன்னைக்கு எடப்பாடி ஈரோடு கிழக்கையிலையும் விக்கிரவாண்டியிலும் நிற்காததுனால ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் கன்சால்டேஷன், ப்ரோ வெள்ளாள கவுண்டர் நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷன் ரெண்டு ஒரு பெரிய வாய்ப்பு இவரு மு.க. ஸ்டாலினுக்கு கிடைச்சிருச்சு. அங்க செந்தில் பாலாஜியை வச்சு 24க்கு முன்னே கிடைச்சது. அதன் விளைவுதான் 5 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் அணி கொங்கு மண்டலத்துல உயர்ந்தது. அதே ஸ்டாலின் அணி வன்னியர் மண்டலத்துல 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. நான் தரவுகளோட தான் சொல்லுவேன். சரி, இப்பொழுது காங்கிரஸ் நான் திமுக விட்டு வெளியேறுகிறேன் அப்படி சொன்னா கூட ஓடிப்போய் திமுக இப்பொழுது கனிமொழியை அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாருல்ல, அவருடைய இதுதானே. ஐ அக்செப்ட் திஸ் குட்டிக்கண்ணன். உங்க கருத்தை நான் முழுமனதோட உண்மைன்னு ஒத்துக்கிறேன். உண்மையை மறைச்சுக்கிட்டு நான் மு.க. ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்ணக்கூடியவும் இல்ல. கனிமொழி ராகுலை போய் பார்த்தது திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி அவசியம்ங்கிறத ஸ்டாலின் மேனிபெஸ்ட் பண்றாரு. நான் ஒத்துக்கிறேன் குட்டிக்கண்ணன். அப்பனா அதாவது இப்பொழுது திமுகவும் சரி காங்கிரசும் ஒரு பொருந்தாத கூட்டணியில இருக்குது இல்ல.
ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா சட்டமன்ற தேர்தலில்? அதைத்தான் சீமான் எதிர்பார்க்கிறாரு. 2009ஆம் ஆண்டு எல்லாமே தரவுகளோட சொல்றேன். இந்த சர்வே பார்ட்டிகள் மாதிரி ஃப்ராடு தனத்தை பண்றது எனக்கு வேலை கிடையாது. நான் தரவுகளோட சொன்னேன். 10 கேட்டு நான் சொன்னது என்னைக்கும் கரெக்டா வந்திருக்கும். பாண்டே சொன்னது, ரவீந்திர துரைசாமி சொன்னதை எடுத்து பாருங்க. ஜெவி ஸ்ரீராமுக்கு சர்வே, ரவீந்திர துரைசாமிக்கு கருத்தை எடுத்து பாருங்க. நான் சர்வே, எனக்கு டீம் இருக்குது, அது வேற விஷயம். பட் நான் என் கருத்தா, என் கணிப்பா சொல்றேன், எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துலயும் குட்டிக்கண்ணன் கருத்தா நான் மதிக்கிறேன். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓரளவு பொருந்தா கூட்டணியா தான் போச்சு. ஆனா ஜெயித்துட்டாங்க, 27 சீட்டு ஜெயித்துட்டாங்க, மெஜாரிட்டி வந்துட்டாங்க எம்பி சீட்டு. அதுல சீமானோட பிரச்சாரத்தால காங்கிரஸ் பாதிக்கப்பட்டது. 15 எம்பி சீட்டு 7 தான் ஜெயித்தாங்க, 8 தோத்து போனாங்க. ஆனா திமுக தென் சென்னை, திருவள்ளூர், கரூர், பொள்ளாச்சி 4 தொகுதியில தான் தோத்தாங்க. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தமிழ் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடல. இப்பவும் சீமான் அதைத்தான் எதிர்பார்க்காரு. அதனாலதான் காங்கிரஸை வச்சு செய்யறாரு சீமான் காங்கிரஸை வச்சு செய்யறாரு. இப்போ விஜய்க்கு ரசிகர்கள்ல தமிழ் உணர்வு உள்ளவன் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டான். ஒருவேளையில விஜய் காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பு இல்லை, வந்தாலும் கூட தமிழ் உணர்வு உள்ள ஆள போறான் தமிழன்னு சீமானுக்கு லாபத்தை பார்த்து சீமானுக்கு மைக்க போட்டெல்லாம் விஜய் செல்ல ஜிமிக்ஸ் பண்ணாருல, அந்த தமிழ் உணர்வு உள்ளவன் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்க வாய்ப்பு மிக மிக பிரகாசம். அங்கேயும் திமுக உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஓட்டு காங்கிரஸுக்கு விழக்கூடாதுன்னு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. அதனாலதான் சீமான் இப்பெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப ஓங்கி அடிக்கிறார். கவனிச்சிங்களா? ஆமா, சரி. அதாவது ஸ்டாலின் மிகப்பெரிய தவறு செய்யறாருல, காங்கிரஸை கூட்டணி விட்டு வெளியே விட்டுட்டு அதுவே அதையும் இழுத்துட்டு வந்து இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்ல? அது ஸ்டாலின் தான் அதுல முடிவெடுக்கணும். ஏன்னா ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். அவரே தன்னுடைய தோல்விக்கு குழி பறிச்சுக்கிறாரா? ஸ்டாலின் தான் அதுல முடிவெடுக்கணும் குட்டிக்கண்ணன். ஸ்டாலின் அந்த முடிவெடுக்க காரணம்னா, காங்கிரஸ் இருந்தாதான் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும். 3 தடவை ஜெயித்தோம், ஜெயித்த அலையன்ஸை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அதை அப்படியே கொண்டு போகணும், ஜோதி பாஸ் மாதிரி கொண்டு போகணும் அவர் நினைக்கிறார். அதாவது நீங்க உங்களுக்கே தெரியும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருந்தா ஏறக்குறைய 15 தொகுதியில் வின் பண்ணி இருக்கும். எடப்பாடி தான் காரணம். வின் பண்ணுனா அந்த இடத்துக்குள்ள சி.வி. சண்முகம் மத்திய அமைச்சராகனு பயந்துட்டாரு. சி.வி. சண்முகம் இது தெரியாம அடியாளாட்டு எனக்கு வழக்கு போடுறாரு, எனக்கு எதிரா அவர் சொன்னாருன்னு. பாவம், இந்த அடியாள் தன்மைக்கு அறிவு அவ்வளவுதான். சி.வி. சண்முகம் மத்திய அமைச்சராக ஆயிடக்கூடாதுன்னு தான் கூட்டணியே வைக்கல எடப்பாடி பழனிசாமி. இவரு அடியாளாட்டு எனக்கு எதிராக வழக்கு போடுறாரு. அவங்க அண்ணா ராதாவுக்கு கொஞ்சம் விவரம் உண்டு, அவராவது தம்பி கொஞ்சம் புத்தி சொல்லட்டு. இப்ப ஸ்டாலின் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு, பெரும்பாலான வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, மக்கள் விலைவாசி உயரால் பாதிக்கப்பட்டிருக்கார், அப்படி பெரும் சுமையோடு இருக்கிறார். ஆனா எடப்பாடி கூட்டணி வலிமையோடு இருக்கும் போது அவருக்கு தானே வெற்றி வாய்ப்பு அதிகமா வரணும். இல்ல குட்டிக்கண்ணன், நான் மக்களவை தேர்தலே தெளிவா சொன்னேன். 48 விழுக்காடு ஓட்டு மு.க. ஸ்டாலின் வருவாரு. இது கூட்டணி பலித்தால் தான் அது வந்தது. ஆமா குட்டிக்கண்ணன், அதுல என்ன சந்தேகமா? ஆமா, அண்ணாவே கூட்டணி பலத்துல தானே ஜெயித்தாரு. ஆமா, ராஜாஜி தானே தைரியம் கொடுத்தாரு. அண்ணா அசம்பிளிக்கே எனக்கு இல்லையா? நான் உண்மையை தானே சொல்றேன். ஆமா குட்டிக்கண்ணன். ஆனா திமுக தொடர்ந்து ஜெயிச்சது இல்ல. அப்படி இருக்க அவர் கொண்டு வந்த இலவச திட்டங்கள் நம் தமிழகத்தை பொறுத்து அத்தோடு முடிஞ்சிடும். அடுத்த தேர்தல் ஆப்பனண்ட்டுக்கு தான் வாய்ப்பு அளிப்பாங்க. 2006 கலர் டிவி கொடுத்தாரு, ஆனா 2011 சட்டமன்ற தேர்தல் அவரால் எதிர்கட்சி கூட வர முடியல. அப்படி ஒரு நிலைமை தான் இங்க வரும். என்ன பிரச்சனைன்னா, ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் இறந்த பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு வந்துட்டு, அதர்ஸ்ல எடப்பாடி டே பை டே கீழே போயிட்டே இருக்கிறாரு. 33 விழுக்காடு இருந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எண்ணிக்கைனால 20 விழுக்காடு வந்துட்டாரு. நீங்க சர்வே பார்ட்டிக்கு தான் கேட்கிறேன், சர்வே டுபாக்கூர்களுக்கு தான் கேட்கிறேன். சர்வே டுபாக்கூர்களா? எந்த சர்வே டுபாக்கூராவது புதுச்சேரியில சீமான் 3வது வருவாரு, அதிமுக 4வது போவாருன்னு எவனாவது சொல்லியிருக்கலாம்? டுபாக்கூர் சர்வே கோஷ்டிகளா? அடுத்து விளவங்கோடு இடைத்தேர்தல்ல சீமான் 3வது வருவாரு. எப்படி வந்தாரு? பறையர், சாம்பவர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற ரெட்டலையில பலன் இல்லாத ஜாதிகள்லாம் சீமானுக்கு வரவும் சீமான் 3வது வராரு, எடப்பாடி 4வது போவார். எவனாவது விளவங்கோடு இடைத்தேர்தலை பற்றி சர்வே சொன்னோமே, அல்லது கன்னியாகுமரி மக்களவையில பசலியான் செல்வாக்கான தலைவர், அவர் ரொம்ப பெரிய புத்திசாலியானவர் தான், அவரு சமுதாயத்தில் செல்வாக்குள்ளவர் தான். அவரை மரியர் ஜெனிஃபர் நாம் தமிழர் கேண்டிடேட் 3வது அவரை 4வது தள்ளினாங்க. நாம் தமிழர் 3வது 4வது
அதிமுக போகும்னு. இத்தனைக்கும் செல்வாக்கான மீனவர் சமுதாய மத்தியில செல்வாக்கான தலைவர். மீனவர் சமுதாயத்தை அங்கீகாரம் பெற்று அவருக்கு மத்திய அரசுல அவருக்கு பதவி எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா அவர் ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட். அவர் நின்னும் நாம் தமிழர் 3வது வரும், ரெட்டையில 4வது போகும்னு எந்த சர்வே டுபாக்கூரா சொன்னானா? ஏதாவது ஒரு டுபாக்கூர் சர்வே சொன்னான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வே பார்ட்டியை நான் மதிக்கிறேன். தென் மண்டலத்துல எடப்பாடி 7 தொகுதியில் எடுத்த ஓட்டோட சீமானுக்கு 30,000 ஓட்டு அதிகம். அப்ப இது யாராவது சொல்லியிருக்காங்களா? நெல்லையில 35% ஓட்டு ரெட்டலைக்கு வரும்னு சொன்னாங்க. டுபாக்கூர் சர்வே கோஷ்டிகள் 8 விழுக்காடு ஓட்டு வந்து சீமானும் கூட்டணி உள்ள எடப்பாடிக்கும் சீமானுக்கு ஈக்குவல் ஓட்டு தான். அப்ப நீங்க 2021 கமலஹாசனின் தினகரனின் சர்வேல வச்சீங்க, சீமான யாராவது சர்வேல வச்சீங்களா? ஆனா சீமான் கமலஹாசன் தினகரன் எடுத்ததை விட 2 மடங்கு ஓட்டு எடுத்தாப்புல. தினத்தந்தி சர்வே 4 விழுக்காடு சீமானுக்கு போட்டாங்க, 8 விழுக்காடு சீமான் எடுத்தாங்க. சோ இந்த சர்வே எல்லாம் டுபாக்கூர்கள். இப்போ சும்மா ஒரு பிரச்சாரம் மாதிரி தான் சர்வே வருது. அத குப்பை கூடையில தூக்கி போடுங்க. நான் சொன்னா சரியா இருக்கும், 10க்கு 8 சரியா வரும். சார் உங்களுடைய கருத்து பிரகாரம் வருகின்றேன். இதுவரைக்கும் சந்தித்த சட்டமன்ற தேர்தலோட 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வித்தியாசம். விஜயும் இருக்கிறார், சீமாவும் இருக்கிறார். 2 பேரும் ஸ்பாயில் பண்றதுக்கு. நான் எப்படி திமுகவும் அதிமுகவும் அப்படி இருக்க, திமுக இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அதிமுக எதிர்கட்சி. அப்பனா அதுக்கு தானே பெனிஃபிட்ஸ் அதிகம், கூட்டணி வலுவாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல. அவர் கட்சி சமூக நீதியை சூறையாடுது. அவர் இஷ்டம் போல செயல்படுறாரு. இதுக்கெல்லாம் பல ஜாதிகள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் சீமான்கிட்ட ஆதரவு கொடுத்துதான் சீமான் 8.2 வந்திருக்கிறார். இது உண்மைதானே? எந்த சர்வே டுபாக்கூரும் இதை மறுக்க முடியுமா? ரங்கராஜ் டுபாக்கூர் இதை மறுக்க முடியுமா? சர்வே டுபாக்கூர் ரங்கராஜ் மறுக்க முடியுமா? இன்னொரு சர்வே டுபாக்கூர் மறுக்க முடியுமா? இவன் மறுக்க முடியாது இல்ல. நடந்த விஷயம் உண்மைதானே? உண்மைதான் சார். அதுல குட்டிக்கண்ணன் உங்களை அடிக்கல, இந்த டுபாக்கூர் சர்வே எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சம் நிதானிங்க. அப்ப நாளைக்கும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாரு நான் சொல்றேன். அதுக்கு நான் ஆதாரத்தை சொல்றேன். ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் அண்ட் பிரசன்ட் மை வியூ பாயிண்ட்ஸ். ஓகே. என்ன ஆதாரம்னா, விக்ரவாண்டில ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடுனது எடப்பாடிக்கு மைனஸ். இன்னொன்னு, காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, மாநில உரிமை சொல்லிக்கிட்டு சரண்டர் ஆனது எடப்பாடிக்கு மைனஸ். சீமான் சுத்த வீரனா இருக்கிறது பிளஸ். இதை எவன் இருட்ட கொண்டு ஓட்டை அடிக்கிற மாதிரி சர்வே அது உன்னாக்கு எவன் சொன்னாலும் களத்துல மக்கள் மனசுல இருக்கும். இதனாலதான் நான் சர்வே பார்ட்டி வரவர்களை அடிச்சு தவிர்க்கிறேன். நீ முதல்ல சீமான் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு, எடப்பாடி பல்ட்டி அடிச்சுக்கிறாரு, ரங்கராஜ் பாண்டே எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அது சொல்லலைன்னா அவர் ஃப்ராட்தனம் பண்றாருதான் அர்த்தம். சார் நீங்க சார் இதை சொல்லிட்டாருன்னா நான் அவரை பாராட்டுறேன் சார். நான் தம்பி பிரமாதமா பண்ணிட்டான், உண்மையை சொல்லிட்டான்னு நான் பாராட்டுறேன். களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு களத்துக்குள்ள நின்னாதான் மக்கள் மத்தியில மரியாதை. 3.8 வாக்கு 2019 எடுத்த சீமான் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கை எடுத்து 8.2க்கு போறாரு. எடப்பாடியால் அது போக முடியல. அப்ப களத்துல இருந்து போராடினாதான் அந்த வாக்குகள் வரும். இதுதான் என்னோட கருத்தா நான் சொல்றேன். இப்பவும் ஏன் பிரிடிக்ஷன் ஆட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா வச்சு செங்கோட்டையனை பிடிச்சி அதிமுக முதியோர் அணியா வரக்கூடிய விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார், எடப்பாடி லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்துவார். திமுக ஒன்னும் செய்ய மாட்டார். என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு. அப்ப இதுவரை சீமான் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, ஸ்டாலினை பலகீனப்படுத்தல. சீமானோட அந்த தமிழ் தேசிய அரசியலை வச்சு ஸ்டாலின் அருந்ததியர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணிட்டாரு. நாயுடு ரெட்டி தேவங்கர் செட்டியார் 24 மலை செட்டியார் ஓட்டை கன்சால்டேட் பண்றாரு. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கா நிற்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளை சொல்லி சீமானோட அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக புறமொழியாளர் கன்சால்டேட் பண்ணி அவர் பாதிப்பு இல்லாம வளர்றாரு. அப்ப சீமானால இதுவரை பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இனிமேல் விஜயாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாதிப்பு அதிகம் வரப்போகுது சார். நான் தரவுகளோட சொல்றேன். அப்ப சீமான் மேலும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. ஏன்னா பிராமணர்கள் அந்த வியாபார பிராமணன் சர்வே வியாபார பிராமணன் சொல்றதை கேட்டு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் என் கருத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. இந்த சர்வே பிராடு பிராமணர்களும் இந்த வியாபார டெய்லி பிராமணர்கள் சொல்றது கரெக்டா, ரவீந்திரன் துரைசாமி பிராமணர்கள் உணர்வை சொல்றது கரெக்டாங்கிறத 26 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ல டி நகர் மயிலாப்பூர்ல பார்ப்போம். இந்த சர்வே பிராடுகளும் என்கிட்ட தயாரா? இந்த சர்வே பிராடுகள் என்கிட்ட சேலஞ்சுக்கு தயாரா? சார் அப்படியா?
நீங்க சொல்றது சரி சார். பிராமண மக்களோட உணர்வை தெரிஞ்சவன் சார். பிராமணர்கள் தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்டவங்க, இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க. பிரிட்டிஷ்ல சோகமா வாழ்ந்துடலாம், அதை விட்டுட்டு நாட்டு தியாகத்துக்காக வந்தான்னு ஒரு பிராமணன் சொல்ல மாட்டான் சார். அந்த ஜாதிய சொன்னா நமக்கு திராவிடத்தை கண்டு அச்சப்பட்டு கோழையா கழிஞ்சிட்டு இருப்பான் சார். நான் சொல்றேன் சார். அத சரி சார், உங்களுடைய வியாபாரிகளோட கருத்து பிறகு வரும் சார். 2019, 2021, 2024 திமுக கூட்டணி இன்டாக்ட் இருந்தது, அதனால வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது திமுக கூட்டணி இன்டாக்ட் இல்ல, அங்க புகைச்சல் இருக்கு. அதுவே அதிமுக கூட்டணி இன்டாக்டா அமைஞ்சிருக்கு, பாஜக அது வலு பெற்று இருக்கு. அப்படி இருக்க பாஜகவுக்கு 50 சீட் இருந்தாதான் பாஜக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும், அல்லது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. எடப்பாடி கிட்ட 24 கோடியை ஏமாத்தின எடப்பாடி கிட்ட வியாபார பிராமணர் அல்லாத சாதாரண பிராமணர் ஏமாற மாட்டான். வியாபார பிராமணன் வேற. வியாபார பிராமணன் வார பத்திரிகை நடத்தி வியாபாரம் பண்ணுவான், டெய்லி பத்திரிகை வச்சு வியாபாரம் பண்ணுவான், சர்வேனி வியாபாரம் பண்ணுவான், வெப்பூச்சி வியாபாரம் பண்ணுவான். சாதாரண பிராமணர்கள் ரவீந்திரன் துரைசாமி கருத்துல சீமானுக்கு வாக்களிக்க தான் சரின்னு இருப்பான். பாப்போம், எவன் வேணாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு சார். டி நகர், மயிலாப்பூர். சரி சார், நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். நீங்க நான் சீரியஸா என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, அது புரிஞ்சுக்கணும். நீங்க நான் உங்களை கூட அடிக்கல, இந்த வியாபார பிராமணர்களை அடிக்கிறேன். அப்ப நீங்க என்ன அலோவ் பண்ணணும். நீங்க எனக்கு பாசத்துக்கு ஒரு பிராமணர். ஆமா சார். அப்ப டி நகர், மயிலாப்பூர்ல சீமானுக்கு அதிக ஓட்டு விடும், பிராமணர்கள் ஓட்டு. சேலத்தை சேர்ந்த என்னோட நண்பர்கள், வெளிநாட்டுல வாழக்கூடிய என்னோட நண்பர்கள், பாலசுப்ரமணியம், சேலம், எல்லாருமே சொல்றாங்க வியாபார பிராமணர்கள் வேற, சாதாரண பிராமணர்கள் வேற. சாதாரண பிராமணர்கள் சீமான் அண்ணா பக்கம் நிற்கிறோம், வியாபார பிராமணன் தான் எடப்பாடி கூட போய் வியாபாரம் பண்றான்னு அவன் சொல்றான் சார். நீங்க இன்னொன்னு, இப்பொழுது வட தமிழகத்தில் பாமக அதிமுக கூட இருக்கிறது, கொங்கு மண்டலம் எடப்பாடி, தென் மண்டலத்துல டிடிவி தினகரன், ஆக மொத்தம். ஆனா திமுக அப்படி ஒரு ஜாதி இல்ல, எதுவும் இல்ல. எப்பயுமே ஜாதி வச்சுதான் ஓட்டு போடுறாங்க. தென் மண்டலத்துல சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு சொன்ன சீமானுக்கு முக்குலத்தோர் ஓட்டு தினகரனோட அதிகம். தினகரன் எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தினகரனை முக்குலத்தோர் ஏத்துக்கல, எடப்பாடியை சப்போர்ட் பண்றதுல. இதான் உண்மை நிலைமை. சீமான போல்டா நிக்கிறாருன்னு சொல்றான் முக்குலத்தோர் இளைஞர்கள். தனிச்சு நிக்கிறாரு, போல்டா நிக்கிறாரு. கருத்து பிரகாரம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வின் பண்ணுவீங்க. சீமான் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்துவார். ஆனா உறுதியாக சொல்ல முடியல எப்படி காலம். ஏன்னா விஜய் வேற களம், ஒட்டு ஒண்ணுல ஸ்டாலினை தோக்கடிக்கலாங்க. நீங்க அது வேற விஷயம், அது வேற விஷயம். நான் என்னைக்கு அதுதானங்க சொல்றேன். 57, 62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. 67 முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் தோற்கடிக்கலையா பெருந்தலைவர் காமராஜரை? சோ தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, நடக்கலாம். தோற்கடிக்க முடியாதவர் அல்ல எடப்பாடியே. நான் சொல்றதை கேட்க சொல்லுங்க. சரி சார், பார்க்கலாம். இன்னும் 100 நாட்கள் இருக்கு. என்ன எடப்பாடியே ரவீந்திரன் துரைசாமி சொல்றதை கேட்க சொல்லுங்க. எடப்பாடி கிட்ட சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு 4 காசை வாங்கிக்கிட்டு பிரார்த்தனை பண்றவனோட விட்டுருங்க. ரவீந்திரன் துரைசாமி நிமிர்ந்து எடுத்து எல்லா இடம் ஒரே மாதிரி பேசுவான். எம்ஜிஆர்ட்ட எல்லா இடம் பல்லடிச்சுட்டு இருந்த போது நீ எல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், இந்துக்கள் பாதிப்பு உனக்கு தெரியலையான்னு இந்துக்களுக்காக சவால் விட்டு அந்த சுத்த வீரர்க்க தொண்டேன். என் பேச்சா எடப்பாடியை கேட்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். சோ திமுகவுக்கும் தோல்வியும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் தோல்வியும் இருக்கிறது. யாரும் வெற்றி பெறுவது உறுதியாக சொல்ல முடியாது. எடப்பாடி சீமானாலையும் விஜயாலையும் கடுமையாக பாதிக்கப்படுவார் சார். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.